ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரேசிங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் தான் ரிவ்யூ வர்சஸ் ரியாலிட்டி. பணத்துக்காக நம்ம எல்லாரும் ஏமாத்துறாங்களா, அதாவது ஃபாலோவர்ஸை இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏமாத்துறாங்களா அப்படின்றது தான் டாபிக். இந்த டாபிக் ஏன் இருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தமிழ் பார்த்துட்டே தான் வந்திருப்பீங்க, புரிஞ்சிருக்கும். இப்போ சமீபத்தில் சிட் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற சேனல் டெக் பாஸ் மற்றும் டெக் சூப்பர் ஸ்டார் சேனலில் எப்படி பெய்ட் ரிவ்யூஸ்லாம் பண்ணி நிறைய சம்பாதிச்சாங்க, எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, மேனிப்புலேட் பண்ணி அந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் போட்டிருந்திருப்பாங்க. இது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு, மக்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு பெய்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றியமையாததா இருக்குது. எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் இந்த ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும், அதை செய்ய தான் செய்வாங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் ப்ரொமோஷன் தான் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவங்க அதை சொல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக கருதப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வருது, அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இப்போ யூடியூப்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் வருது, இல்லை டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதில் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மக்களுக்குமே தெரியும். அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பாங்க, இதான் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்தில் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த யூடியூப் கொஞ்சம் பூம் ஆகும்போது, இன்ஸ்டாகிராம்லாம் வரும்போது, மக்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாங்கி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க பிளைண்டாக அதை நம்பிட்டு வாங்குவாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது பெய்டு ப்ரொமோஷனாக இருந்துச்சு அப்படின்னா மக்கள் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இது பெய்ட் ப்ரொமோஷன் தான், நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி தான் வாங்கணும், ரிவ்யூஸ்லாம் கேட்டு தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக போட்டது தான் பிரச்சனை. இதில் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நிறைய விஷயங்கள் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் பண்ணியிருக்கதா சிட் ஃப்ரீக்வன்சி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கான எவிடன்ஸுமே அந்த வீடியோவில் கொடுத்துருந்தாங்க. அது இன்னுமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. சரி, இப்போ இதெல்லாம் ஏன் நீ பேசிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்ச கதை. பட் இந்த வீடியோவில் நம்ம சேனல் ரிலேட்டடாக ஏதாவது விஷயம் நம்ம கற்றுக்கணும் இல்லையா? இது ஒரு பெரிய பிஸ்னஸ் லெசனாக நான் பார்க்குறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபாலோவராக இருக்காங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனராக இருக்காங்க, அவங்க இந்த விஷயத்துல என்ன டேக் அவே பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஒரு டெக் ரிவ்யூவர், இல்லை ஒரு ரிவ்யூவர், ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு பிஸ்னஸ் எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் ஃபேக்டர். இப்போ இருக்க யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் நினச்சா ஒரு பிராண்டோடைய ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணவும் முடியும், அதை அசால்ட்டாக உடைக்கவும் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டு கிட்ட காசை வாங்கிட்டு இன்னொரு பிராண்ட் தரம் தாழ்த்தி தான் சொல்லியிருப்பாரு, அந்த பிராண்டோட பேரை கூட யூஸ் பண்ணியிருப்பாரு. இது ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு ஷாக்கிங்கா ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது மக்களிடையே பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு பிராண்டுகிட்ட காசு வாங்கிட்டு இன்னொரு பிராண்ட் கீழ்த்து சொல்றது பார்த்தீங்கன்னா பெய்ட் அட்டாக்னு சொல்லிட்டு சிட் ஃப்ரீக்வன்சி கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கீ டேக் அவே. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிராண்ட் விசிபிலிட்டி. ஸோ ஒரு பிராண்டை ரொம்ப ஈஸியா எல்லார்கிட்டையுமே கொண்டு போயிட முடியும் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சராலையும். அதுக்கப்புறம் சேல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஒரு பிராண்டை ஒரு இன்ஃப்ளூயன்சர் கொண்டு ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா, அதுவும் ரெலவெண்டான ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக அந்த பிராண்டோட சேல்ஸை இவங்களால பூஸ்ட் பண்ண முடியும். அந்த அளவு ஒரு பொட்டன்ஷியல் இப்போ இருக்க சோஷியல் மீடியா மூலமா பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பெய்ட் ரிவ்யூஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரியாலிட்டி என்ன, எந்த அளவு பே பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அஸ் அ ஃபாலோவராக நீங்கள் பார்க்கும்போது இது பெய்ட் ரிவ்யூவா அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராடக்டோடைய ஃப்ளாஸை பற்றி கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப அப்பப்போ லைட்டாக டச் பண்ணிட்டு போவாங்க. தாண்டி இது இந்த டிஃபெக்ட் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ இருக்கு, இதை அவங்க எப்படி விட்டாங்க அப்படின்றது கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ வெறும் பாசிட்டிவ் மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பிராண்ட் ஒரு 5 இன்ஃப்ளூயன்சருக்கு காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்றாங்கன்னா, அந்த 5 இன்ஃப்ளூயன்சரோட வீடியோமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான விஷயத்தை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒரே ஸ்கிரிப்ட், பிராண்ட் கொடுக்குற ஸ்கிரிப்டா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்க ஈஸியா அந்த பெய்ட் ரிவ்யூவா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் கொடுக்குறீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு அப்படின்னா, கண்டிப்பா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்றத நீங்க அந்த கொலாபரேட்டர் கிட்ட நீங்க கண்டிப்பா சொல்லணும். இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் தான் அப்படின்றத நீங்க இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டாலும் சரி, இல்ல ஹேஷ்டாக் ஆட்னு போட்டாலும் சரி, இல்ல நீங்க உங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ ஒரு மீடியம் நீங்க கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, இந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் சப்ஸ்கிரைபருக்கும் புரியும், இல்ல அந்த ஃபாலோவருக்கும் புரியும். நீங்க இது பெய்ட் ரிவ்யூ தான் பார்த்தானா ஒரு உண்மையான விஷயத்த நீங்க உங்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்வீங்க அப்படின்ற விஷயத்துல அவங்களுமே ஒரு ஈகரா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சரை நீங்க தேடி போகும்போது அவங்க பேலன்ஸ்டான ரிவ்யூ கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அண்ட் இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பிசினஸ் கன்வர்ஷனுமே நம்ம எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸுமே அதிகமான பிசினஸ் கன்வர்ஷன் எந்த இன்ஃப்ளூயன்சருக்கு வருதோ அவங்க டார்கெட் பண்ணி தான் கேம்பெயின்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி போகாம எந்த இன்ஃப்ளூயன்சர் ஒரு பேலன்ஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறாங்க,
ஃபாலோவர்ஸ் எப்படி அவங்க பிளைண்டாக நம்புறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பிராண்டுமே வந்து பிளைண்டாக இந்த இன்ஃப்ளூயன்சரை மட்டும் நம்பாமல் நிறைய விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கையாளணும் அப்படின்னு நான் வந்து கருதுறேன். ஏன்னா அந்த டைம்ல இருந்து ஒரு ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஒரு பேம்ப்ளெட்ஸாக இருக்கட்டும், அங்கேருந்து இப்போ நம்ம ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பிராண்ட் அப்படின்றது வந்து இவ்வளோ ஒரு 10 to 15% வந்து மார்க்கெட்டிங்க்குன்னு அவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னா அதை எந்த எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து சிந்திக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணலாம், அதர் தேன் டிபெண்டிங் மோர் ஆன் இன்ஃப்ளூயன்சஸ். இது ஒரு விஷயம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து எப்போ வந்து பள்ளத்தில் விடும் அப்படின்ற ஒரு விஷயமா நான் வச்சிருக்கேன். ஏன்னா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு இன்ஃப்ளூயன்சரை பிளைண்டாக நம்புறது. இந்த இன்ஃப்ளூயன்சரால தான் வந்து இந்த பிராண்ட் இருக்கு, இந்த பிராண்டோடைய மார்க்கெட்டிங்ல இந்த பிராண்டோட சேல்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்சர் நம்பி தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே நம்பி போகக்கூடாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு ஆண்டர்பனர் வந்து கண்டிப்பாக ஆர்கானிக் யூசர் என்கேஜ்மெண்ட்டை வந்து நம்பியே ஆகணும். ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் நடக்கிற ஒரு சேல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஒரு நம்பகத்தன்மையான பிராண்டு அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹானஸ்டான ஃபீட்பேக் வந்து கொடுக்கணும். மக்கள்கிட்டையும் சரி, நீங்கள் வந்து கொடுக்குற இன்ஃப்ளூயன்சஸ் கிட்டையும் சரி ஹானஸ்டான ஃபீட்பேக் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தட் நீங்கள் மக்களுக்கு வந்து இவங்க பிராண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க, இந்த இன்ஃப்ளூயன்சரும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஆஸ் அ பிராண்டாக உங்களுக்குமே அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரியான ஃப்ளாஸ்லாம் நம்ம ப்ராடக்ட்ல இருக்குது, இதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு லெசனாக கூட அது வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அதே போல் இந்த கேம்பெயின்ஸ்லாம் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு பெரிய சேல்ஸ் இருக்கணும் அப்படின்னு பிராண்ட் நம்பாமல் ஒரு லாங் டேர்ம் பிராண்டாக வந்து நம்ம எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றத இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு அவங்க வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றதுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒரு குவாலிட்டியான இன்ஃப்ளூயன்சர் எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பேலன்ஸ்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சொல்லுவாங்க. அண்ட் அது வந்து கண்டிப்பாக ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து பில்ட் ஆகும். எல்லா இன்ஃப்ளூயன்சருமே, எல்லா ஒரு யூடியூபருமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஒரு ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணதுனால தான் வந்து அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் பேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். பட் லேட்டான அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆடியன்ஸ் பேஸை ஒரு பக்கடிக்காயாக வச்சு பிராண்டு கிட்ட கேம்பெயின்ஸ் வாங்கி அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் பாயிண்ட் என்னன்னா, பிராண்டு கிட்ட நீங்கள் கேம்பெயின் வாங்கி ப்ரொமோஷன் பண்ணுறதோ அதெல்லாம் தப்பே கிடையாது. நீங்கள் இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் போடல அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிராண்ட் வந்து உங்களை வந்து இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து போட சொல்கிறாங்க, போட சொல்லலை, அது வந்து அவங்களுக்கு மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் அவங்க கொடுத்த காசுக்கு நீங்கள் வந்து ரிவ்யூ பாசிட்டிவான அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டையோ இந்த விஷயத்தையும் வந்து பாசிட்டிவாக பண்ணியிருப்பீங்க. பட் அந்த இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் போடுற விஷயம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் பிராண்டுக்கிட்ட பேசியிருக்கலாம், நீங்கள் போட்டிருக்கலாம். பட் நீங்கள் போடலை, அது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுக்கும்போது கஸ்டமர் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்ட் டெஸ்டிங். ஒரு ப்ராடக்டை கண்டிப்பாக வாங்குறீங்க, அது எப்படிலாம் டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ தட் ப்ராடக்டோடைய அந்த ரிலையபிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வந்து ரிவ்யூ யூனிட்டாக வருது, இல்லை உங்களுக்குன்னே அந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு அது கண்டிப்பாக நிறைய வியர் அண்ட் டேர் டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம். எல்லாம் பண்ணி அந்த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது நீங்கள் சொல்லும் பட்சத்தில் ஓகே இவங்க உண்மையாக தான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் மக்களுக்கு இன்னும் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி ஆன் டீல்ஸ். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து இன்க்ளூட்ஸ் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் போட்டே தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் எல்லா இடத்துலையுமே வின் வின் சிச்சுவேஷன் வரணும். நீங்கள் ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அஸ் இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கணும், அந்த பிராண்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கணும், பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கும் ஒரு வந்து பாசிட்டிவ் விஷயம் வந்து இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு வின் வின் சிச்சுவேஷனாக இருந்தால் தான் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இங்கே நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கேஸ். அது என்ன அப்படின்றத சிட்ஃப்ரீக்வன்சி சேனல்லையுமே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் ஆண்டர்பனரா, ஆஸ் அ சப்ஸ்கிரைபர் ஃபாலோவரா என்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கணும், டேக் கேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ற விஷயத்தில் நான் போக விரும்பல, அந்த கான்டெக்ட் உள்ள. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக தாராளமாக கமெண்ட்ஸ் சொல்லலாம். பட் என்னோட வியூ வந்து நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்னோட பிஸ்னஸ் இன்சைட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதே போல் வேறு என்ன டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.